அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ என்ன சொல்ல போறேன்னா, இந்த ஆயுள் விருத்தியை பற்றி நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஒரு சிறிய எளிய வழிமுறையை சொல்கிறேன், அது கருத்து கொண்டு பயன்பெறுங்க. ஆயுள் விருத்தி பார்த்தீங்கன்னா, ஆயுள் பலத்துக்கு ஆயுள் காரகன் சனியை வைத்து தான் அனைவரும் ஆயுளை குறிப்பாங்க. ஆனால் சனியை விட நடைமுறை வாழ்க்கையில் குரு வைத்து கணித்தால், அதாவது குரு பார்வை, குரு சேர்க்கை, ஆயுள் பலம் அதிகம் உண்டு என்று நடைமுறை வாழ்க்கையில் பொருந்தக்கூடியது. குருவால் ஜனன லக்னத்தையோ உடல் காரகனான சந்திரனையோ ஆயுள் ஸ்தானமான 8ஆம் இடத்தையோ ஆயுள் ஸ்தானாதிபதி சனியையோ ஆயுள் ஸ்தானாதிபதி யாரோ அவரையோ லக்னாதிபதியோ குரு பார்த்தாலோ அல்லது குரு சேர்ந்தாலோ அந்த ஜாதகருக்கு நீடித்த ஆயுள் என்று உறுதியாக சொல்லலாம். அவர் நோய்வாய்ப்பட்டு படுத்திருந்தாலும், மரண படுக்கையில் இறுதி முற்றம் சென்றாலும் அவர் 100% மீண்டு எழுந்து வருவார். கருத்தில் கொள்ளுங்க. அதுவும் 75 வயது முட்டம் அவருக்கு நீண்ட ஆயுள அந்த குரு பகவான் தருவார். இது அனுபவத்தில் சரியாக பொருந்தக்கூடியது. குரு பார்க்க கோடி பாவம் தீரும் என்பது பழமொழி. குரு பார்க்க கோடி புண்ணியம் வருவதும் பழமொழி. கருத்தில் கொள்ளுங்க. ஏன்னா இது தெரிஞ்சு வச்சிங்கன்னா நல்லதே. குரு உங்களுக்கு எந்த இடத்துல பார்க்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதோடைய அடிப்படையில் பலன்கள் மிகவும் சிறப்பாக அமையும். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ குரு பார்வை பார்த்தீங்கன்னா 5, 7, 9 குரு எந்த இடத்தில் இருக்கிறாரோ அதுதான் 1ஆம் இடம். அதுக்கு அடுத்த கட்டம் 2ஆம் இடம். அப்படியே எண்ணிக்குங்க. குருவுடைய பார்வை 5, 7, 9. இந்த 3 இடத்தில் எந்த இடம் வருது பாருங்க. அந்த இடத்தில் உங்கள் ஆயுள் வந்தாலும் பெருகும். இப்போ காலபுருஷ தத்துவப்படி 4ஆம் வீடு தாயை குறிக்கும். அந்த இடத்த குரு பகவான் பார்த்தாருன்னா தாய்க்கு நீண்ட ஆயுளை கொடுப்பாரு, நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பாரு, நல்ல வருமானத்தை கொடுப்பாரு. எடுத்துக்காட்டு அதே போல் எந்த இடத்த பார்க்குறதுன்னு சொல்லி பார்த்து பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.